institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம் நாட்டில் வடகிழக்கு மாநிலங்களில் 100% இயற்கை விவசாயத்தை இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய மாநிலத்தில் இந்த இயற்கை விவசாயம் என்பது பெயரளவில் மட்டுமே இருக்கிறது. நம்முடைய நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் அவர்கள் ஏக்கருக்கு 4000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவோம் என்று சொல்கிறீர்கள். நான் கேட்பது, ஒரு விவசாயிக்கு எத்தனை ஏக்கர் நிலத்திற்கு நீங்கள் ஊக்கத்தொகை வழங்குவீர்கள்? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் 71. அந்த வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தலை சிறந்த பல்கலைக்கழகம் நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். விவசாய பெருமக்களுக்காக பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகளையும் திட்டங்களையும் எடுத்து வைக்கின்ற பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் 450க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர் பணியிடங்கள் ஏறக்குறைய 10 ஆண்டு காலமாக காலியாக உள்ளது. அதை உடனடியாக நிரப்ப வேண்டும். மேலும் அங்கே உதவி பேராசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்களுக்கு இணை பேராசிரியர்களாகவும், இணை பேராசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு பேராசிரியர்களாகவும் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். முன்னாள் முதல்வர் உட்காருங்க. அவங்க சொல்லியிருக்கல, நீங்க உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் அவர்கள் நீண்ட நெடிய விளக்கத்தை தந்தார்கள். பொறுமையோடு நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். அவருடைய பதிலுரையில் முடிவுரையில் சூரியனுக்கே வேர்த்தது என்ற ஒரு கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார். இதுவரை யாருமே நெருங்க முடியாத நிலையில்தான் சூரியன் இருக்கிறார் என்பதை எத்தனையோ விஞ்ஞானிகள் முயற்சி செய்தும் அங்கே ஏவுகணைகளை செலுத்த முடியவில்லை என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்டி அமைகிறேன். மாண்பு உறுப்பினர் ஜோதிமணி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக முதல்வர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, இது என்னுடைய சொந்த கோரிக்கை. சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் தேவையான கோரிக்கை. அதை இப்படி உங்கள்கிட்ட முன்மொழிகின்றன. ஏற்கனவே கடிதமாக கொடுத்துருக்கேன். அதாவது எனக்கு 280 கிலோமீட்டர்லேருந்து தான் நான் இங்கே வரேன் சட்டமன்றத்திற்கு. பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ மற்ற வர்றதுக்கு அலௌன்ஸ் கொடுக்குறீங்க, போகிறீங்க, அது வர. ஆனால் வண்டி வாகனங்கள் வர்றதுக்கு எனக்கு சொந்தமாக வண்டி கிடையாது. வாடகை வண்டியில் தான் வரேன். அதோட இல்லை, நான் ஒரு 40 கிலோமீட்டர் என்னுடைய இருங்க ஐயா, நான் அதாவது 40 கிலோமீட்டர் என்னுடைய சுற்றளவு. சுருக்கமாக சொல்லுங்க. அதானா, அதில் போய் மக்களை சந்தித்து மக்களுக்கு பணி செய்யணுன்ற அளவுக்கு வாகன வசதி இல்லை. ஒன்று. ரெண்டாவது, ஒரு செயலாளரை கையில் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து செய்கிற அளவுக்கு வசதி இல்லை. இப்படி தான் இன்னைக்கு இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் முக்கால்வாசி பேர் இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அதில் அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு உதவி செய்கின்ற வகையில் நீங்கள் அவங்களுக்கு வாகன வசதி மற்றதை செஞ்சு கொடுக்கணும். காலணி அணியாத எம்எல்ஏ கூட இருக்காங்க இங்கே. காலணி அணிய முடியாத அளவுக்கு வசதி கலந்த எம்எல்ஏ இங்கே இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழலில் லஞ்ச லாவண்யம் இல்லாத அரசு அமையணும்னா நம்மளுடைய உறுப்பினர்களை நலமுடன் வைத்துக் கொள்ள வேண்டியது தங்களுடைய உண்மையான அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.